ஆடலுடன் பாடலும் சேர்ந்து இருப்பதில்தான் சுகம் சுகம் சுகம். உன்ற மூஞ்சையில செருப்பால 2 தந்தா சுவம் சுவம் சுவம். நான் நடந்தாலும் பிடிக்காது, பாட்டு படித்தாலும் பிடிக்காது, சிரிச்சாலும் பிடிச்சாலும் என்ன ஜென்மங்களோ இருக்கே. இதா வெறிய சுசிலா பாட்டு பாடி கிளிக்கிறான். தெரியாமத்தான் கேட்கிறேன். 24 மணித்தியாலும் என்னையே நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறீங்க. நீ பெரிய உலக ராணி தான். நீ நானும் நோட்டம் விட்டு கொண்டிருக்க போடியாங்க. அம்மா கட்டி கொண்டிருக்கத்தான் தெரியும். வீட்டுல பொம்மைகள் நிம்மதியா இருக்கிறது இல்லையா? நான் கேட்கிறேன். சில பொம்மைகள் கதைக்காம வேண்டி போட்டா, காசுக்கு வேண்டி போட்டா இருக்குங்கள். இது என்ன ஒட்டியா நம்பி கொண்டிருக்கும். நான் கொண்டு கதைச்சா அது திருப்ப கதைக்குது. இதே உலகத்துல இல்லாத பொம்மைகள் எல்லாம் கதைக்காதுகள். இதுகள் கதைச்சு கொண்டு இருக்குது. இது 2 மூட்டு வேண்டி போட்டுக்கணும். அது மற்றது என்ன செய்யுதோ தெரியும். இதை பார்த்தா அதுவும் கதைக்க போகுது. நீ பொம்மைகள்ண்டா பேசாதான். ஆனா பொம்மையை கூட பேச வச்சதாரு. வீட்டுல சும்மா இருக்கிறீங்க ஒரு நேரம் பேய வச்சு கொண்டு காய்ச்சா முச்சாண்டா பொம்மை கூட உன்ற கதையை பிடிச்சு வச்சு கொண்டு கதைக்கு என்ன இது. சரியா சொன்னேடா மாங்க மடையா. பொம்மையா இருந்த என்ன பேச வச்சதுன்ற மனுஷியானே. உயிரில்லாத எங்களையே சும்மா இருக்க விடுவதில்லை. எங்களையே வாழாட்ட வைக்குவார். இப்படிப்பட்ட விசுக்கோத்துவலை நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. பஞ்சாபின்னா சண்டை வாரதான் சில நேரங்களில். ஆனா இதுவரை என்ன 26 மாதிரி வேலையா வச்சு கொண்டு அல்லையிடுவாள். குரங்கு கூட்டம் மாதிரி செம்மறியா. இதுவரை பார்த்து பொம்மையா இருக்கிற நான் கதைக்காம இருக்கலாமோ? அதான் நானும் பயத்துல அந்த கதைக்கு வலிக்கிட்டேன். இந்த லூசு கூட்டத்துக்கு இப்படி இருந்தாதான் சரியா. ஆமணக்கு தெளிச்சு 1000 ரூபா கொடுத்து நான் வேண்டினேன் பேர். அதுக்கு பதிலாக கொத்துரட்டி வேண்டி சாப்பிட்டு இருக்கலாம். உடாப்பில் என்னாலும் மொட்டி இருக்கு. இந்த நேரமும் சப்பல் 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 சப்பலுக்கு பிறந்தவர். அசிங்கமா இல்லை. ஓவரா கழிச்சுட்டு இடிச்சு போட்டு போயிடுவேன். என் 1000 ரூபா நட்டமா போனாலும் பரவாயில்லையா. எங்கேயாவது பொம்மையோட சண்டை பிடிச்ச விசர்வலன் நீங்கள் பார்த்துருக்கீங்களே. வடிவா பேரும் பொம்மையோட இந்த கிளிக்குதுண்டா என்ன விட்டு வைக்குமே வீட்டில். இது விசித்திரமானதோളം தான் எனக்கு மாட்டுங்க எல்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ செய்த இறைச்சி. நான் இப்போ என்ன வாட்டு என்ன 1000 ரூபாய்க்கு வேண்டினான் 1000 ரூபா வேண்டினான். அடியே நீ 1000 ரூபா கொடுத்து என்ன வேண்டல கடைக்காரன் நானும் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த ஷோ கேஸுக்கு இருந்து நீ என்ன ஓசியில் ஆட்டை போட்டுட்டு அவன் பார்க்கும் முதலே நைஸா கிளம்பி ஓடி வந்துட்டான். கல்ல புத்திகாரி. உண்ட குணம் எனக்கு தெரியாண்டேனா உண்ட தமாக்கூர் வேலையை காட்டுறேன். இங்க வந்தேன்னா சரி ஓசியில் ஆட்டை போட்டு அதுக்கு இருந்திருந்தாலே இந்த லைஃப் இப்போ எப்படியோ மாறி இருக்கும். ஒரு கேடு கட்டவண்ட கையில சிக்கு பட்டு சின்ன பட்டு மானம் கெட்டு இங்க உங்களோட வீட்டுல இருக்கிறேன். ஒரு பொம்மை அவளன் இல்ல என்ன பார்த்தா விளங்கும். மற்ற பொம்மையா இருக்கும். ஒரு பொம்மையா பிறக்க கூடாது. கடவுளே அதுவும் இப்படி ஒரு ராட்சசி இந்த கையில மாட்டக்கூடாது. ஒரு பொம்மைய இவன் கையில சிக்கப்பட்டு இப்படி கூத்தாடுதுண்டா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்ப எந்த நிலை எப்படி ஒரு உயிரற்ற ஒரு பொம்மைக்கே இந்த நிலைண்டா உயிர் உள்ள மனுஷன் என்ற நிலை எப்படியா? எல்லாம் விதிதான். எல்லாம் உனக்கெல்லாம் சொல்லி தந்தது ஆரடிய மூஞ்சியில ஓங்கி குத்தினா மூதேசி அப்படியே போயிடுவேன். குழி தோண்டி புதைச்சிட்டு தாண்டி கேட்சியத்தை முடிச்சிடுவேன். வழக்கமா மனுஷரையே விட்டு வைக்காத நான் இந்த உக்கல் மூலியை என்னட காட்டுறீங்க. உன்னை திருடி கொண்டு வந்ததுக்கு பதிலாக 4-5 போண்டாவை தூக்கி திண்டு கொண்டு வந்திருக்கிறேன் மூதேசி. சிவனே சிவனே என்று பேசாம இருந்த நான் இந்த கிறுக்கி வந்தாள் இந்த கடைக்கு. அப்பவே எனக்கு விளங்கிச்சு ஏதோ பரலோகத்துல நான் சிக்கப்பட போறேன். அதன் மாதிரி ஆட்டை போட்டு 3-4 போண்டாவை ஆட்டை போட்டு திண்டு கொண்டு போயிருக்கலாம். இது தின்ன புத்தியான இருக்கு. இந்த விசாரண்ட கையில நான் கிடைச்சேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன களவை எடுத்து கொண்டு ஓடி போட்டான். ஏன் புருஷங்கார உண்ட உடைக்கிறேன். ஆட்டை போட்டு திருடி கொண்டு ஓடுற அதோட எல்லாத்தையும் ஒரு பொம்மையா இருக்கிற எந்த லைஃப சிதைக்கணும். நீ
மறுஜன்மம் எடுத்து மனுஷனானாம் பிறகு நீ பொம்மையா பிறந்த அந்த அடியுண்ட மூஞ்சையில மூண்ட குத்தியே உன்னை வந்ததை தூக்கி எறிஞ்சிடுறேன். சரி, கம்பரை தலைக்கு மாதிரி தலையும் வச்சு கொண்டு ஆண்ட முடியையும் வச்சு கொண்டு மூன்று குடத்தை அடக்கி வச்ச மாதிரி ஒரு மூக்கையும் வச்சு கொண்டு என்னத்தை நீ வந்து கதை விடுறீங்க? என்ன தெரியும்னா தெரியாது. நான் பொம்மைக்கெல்லாம் பொம்மை, நான் சாதாரண பொம்மை இல்லடி, நான் ஒரு பவித்திர பொம்மை, நான் ஒரு உக்குரமான பொம்மை. நான் உக்குரமான அதுக்கு பிறகு வந்து உனக்கு தெரியாது. உன்னை விட மோசமானவளடி நானா? என்னட்ட நீ சேர்த்த விடிய என்னடி சேர்த்த விடிய என்னட்ட சேர்த்த விட்டா உண்ட லைஃபே வந்து காலி பண்ணிடுவேன். காலி சரி. எந்த லைஃப காலி பண்ணாம நான் உங்க லைஃபுக்கு ஜோலிய முடிச்சிடுவேன். சரியே, கவனமா இருந்துகோள். எனக்கும் அதுக்கு ஒத்து போவாது. நீ என்னோட சண்டை பிடிக்கிறா என்னோட சண்டை பிடி. பிறகு நீ அதுக்கும் எனக்கும் பிரச்சனை மூட்ட போறேன். பேசாமிட்டு. என்ன சம்பவம் இங்க நடந்து கொண்டிருக்கு? என்னவோ எல்லாம் போட்டு சிப்படி ஆட்டி கொண்டிருக்கோ, பொம்மையோட சண்டை பிடிக்குதோ, என்ன விசர் குடும்பமோ தெரியல. பேச வந்து காலி பண்ணிடும் இந்த இடத்தோட்டு. உனக்கு வந்து பொம்மையா இருந்தோண்டே உனக்கு இவ்வளவு பிரச்சனைண்டா? நீ வந்து உண்மையிலேயே டம்மி. ஆனா உன்னை விட டம்மி ஒன்று இங்கே இருக்குது. அது யாரு தெரியுமே? அது நான் தான். அது என்னையும் அவள் டம்மி மாதிரி தான் நடத்துறாள். உன்னை எப்படி நடத்துவாள்? உன்னை அதை விட கேவலமாக தான் நடத்துவாள். ஏதோ உனக்கு இந்த விதின்னு அமைஞ்சிட்டு சந்தோஷப்பாடு. சரி, அதை விட்டுட்டு என்னட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாது. அவள் இன்றைக்கு அவளோட சண்டை பிடிச்சிட்டா இல்லை, நாளைக்கு வந்து உன்னை பிஞ்சு உதற போறாள். கவனமாயிரு. உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்கிறேன்? என்ன செய்யல? ஓ, எல்லாம் வடிவத்தில் செய்தாரன். என்னையே கூட சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தொழிலா போட்டது போல அதே தொழில் எடுத்து செய்யுங்களேன். பரவாயில்ல, பிசினஸ் ஓர் நல்லா. உங்களோட தான் பிரச்சனை பார்த்தா இது இப்ப வேண்டியது பிரச்சனை அப்ப பிடிச்சிருச்சு. எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகுது. ஆப்பு வைக்கிறேன். ஐயோ, பொம்மை என்ற ஜோலி முடிஞ்சது. அடுத்தது எனக்குத்தான். பேசாமக்கலாம், விடத்தை விட்டுக்கலாம்.